ஓகே. இப்போ வந்து சி, சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, நார்மலா வந்து என்ன அப்படின்னா, சி வேற, சி ப்ளஸ் ப்ளஸ் வேற கிடையாது. ஆரம்பத்தில சிக்கு என்ன நேம் வச்சிருந்தாங்க அப்படின்னா, சி வித் கிளாஸஸ் அப்படின்னு தான் வச்சிருந்தாங்க. சி வித் கிளாஸஸ். இதுல ஊப்ஸ் அப்படின்ற கான்செப்ட் ஆட் பண்ணாங்க. இப்போ ஊப்ஸ்னா என்ன அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் நம்ம சொல்லுவோம். இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, எஸ்ஸுக்கு வந்து ஜஸ்ட் ஊப்புன்னு சொன்னால் நல்லா இருக்காதுன்றதுனால எஸ் சேர்த்துருக்காங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா இது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி கொடுக்குற மாதிரி, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு ஃபார்மல் சேட்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும்ல. அதாவது ஏதாவது எம்ப்ராய்டிங் ஒர்க் ஷர்ட்ஸில் இருக்கக்கூடாது, ஃபுல் ஹேண்டாக இருக்கணும், பட்டன்னா டிசைனாக மாடலில் இருக்கக்கூடாது, காலர் வச்சு நீட்டாக இருக்கணும் அயன் பண்ணி. அந்த மாதிரி ஃபார்மல் ஷர்ட்ஸ் அப்படின்னா சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்க மாதிரி, சில லாங்குவேஜஸ் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் இந்த ஊப்ஸ் வந்து, வேற ஒன்றும் கிடையாது. அதாவது இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் அந்த லாங்குவேஜில் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணால் செக்யூர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வர்றது தான் வந்து இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஆரம்பத்தில் வீடு என்ன கட்டினாங்க? மண்ணில் கட்டினாங்க. அப்படி தானே? மணல் இருந்ததுன்னா மணல் வச்சு வீடு கட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது சுண்ணாம்புக்கல், அந்த சாண்ட்ஸ்டோன் மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த சுண்ணாம்புக்கல்லை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்டோன்ஸ் வச்சு கட்டினாங்க. அது இன்னும் கார வீடுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ எப்படி சுண்ணாம்புக்கல்லை கார வீடாக கட்டுறோம் கிடையாது, சிமெண்ட்ஸ் வச்சு நம்ம கட்டுறோம். அப்போது டூல் மாற மாற, முதல்ல மண் வச்சு மட்டும் கட்டும்போது அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லை, அப்புறம் சுண்ணாம்புக்கல் வச்சு கட்டும்போது கார வீடுன்னு அது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி இருந்துச்சு, லைம் ஸ்டோன் மாதிரி உள்ளதை வச்சு பண்ணும்போது. அப்புறம் சிமெண்ட் வச்சு பண்ணும்போது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ டூல்ஸ் மாற மாற அதனுடைய தன்மை மாறுதில்ல. இந்த சேம் சினாரியோ தான். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வெளியே வருது. அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட், கேமாக இருக்கட்டும், பேங்கிங் அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், ஏர்லைன்ஸ் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், எல்லா ப்ராஜெக்ட்டும் நிறைய லாங்குவேஜஸில் வந்து ஹேண்டில் பண்ண அதாவது ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நிறைய ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸை. இதெல்லாம் என்ன செக்யூரிட்டி தேவைப்படுதுன்னா, முக்கியமாக ஃபினான்ஸ் சைடு வந்துட்டிங்கன்னா அங்கே பிரச்சனையே என்னது? செக்யூர் தான். அப்போ ஒரு பெஸ்ட் டூல் கிடைச்சா தானே அவங்க செக்யூர்டான அப்ளிகேஷன் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். அப்போ எதை செக்யூர்டான அப்ளிகேஷன் சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ஊப்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு லாங்குவேஜ் ஊப்ஸ்ன்ற ரூல்ஸை ஃபாலோ பண்ணுச்சுன்னா அது நிச்சயம் செக்யூர்டாக இருக்குன்ற ஒரு ஐஎஸ்ஐ முத்திரை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை மாதிரி பண்ணிட்டாங்க. அப்போது இது என்ன ரூல்ஸ்? இப்படி தான் எழுதணும்னா அந்த மாதிரி தான் எழுதணும், இதெல்லாம் செய்ய முடியாதுன்னா இதெல்லாம் செய்ய முடியாது, அந்த மாதிரி. அப்போ செக்யூர்டு அப்ளிகேஷனை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஊப்ஸில் வந்து நீங்கள் ரன் பண்ணிக்கலாம், சரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே ஹைலைட்டு. அப்போது சி ப்ளஸ் ப்ளஸ் வந்து பியூர் ஊப்ஸான்னு கேட்டிங்கன்னா, இது பியூர் ஊப்ஸ் கிடையாது. இது வந்து பார்ஷியலி தான் வெரிஃபைடு, பார்ஷியலி ஊப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, சில கான்செப்ட் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட்லாம் சியில் நீங்கள் பாயிண்டர்ஸ் படிச்சிங்க இல்லையா, அந்த சேம் பாயிண்டரே பைத்தானில் சி ப்ளஸ் ப்ளஸ்லேயும் உண்டு. அப்படி இருக்கிறதுனால பாயிண்டர்ஸ் வந்து என்ன மீனிங்? ஒரு மெமரி அட்ரஸ் இருந்தால் அதில் என்ன இருந்தாலும் கொண்டு வந்துடும். அப்போ அங்கேயே என்ன ஆகுது? செக்யூரிட்டி உங்களுக்கு பிரேக் ஆகுது. அப்போ இது பிரேக் த ரூல்ஸ் பண்ணுறதுனால இந்த பாயிண்டரை சி ப்ளஸ் ப்ளஸில் அலோவ் பண்ணியிருக்கிறதுனால இது நாட் அ பியூர் ஊப்ஸ், பார்ஷியலி ஊப்ஸ் சொல்லுவாங்க. இது மாதிரி இன்னும் காரணங்கள் தான் இருக்குது, ஃப்ரெண்டு ஃபங்க்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் வச்சு சொல்கிறேன் ஏன் பார்ஷியலி ஊப்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்ட்டு. ஆனால் ஜாவாவை என்ன சொல்லுவாங்கன்னா பியூர் ஊப்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே பாயிண்டர்ஸ்லாம் அலோடு கிடையாது, ஃபுல்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ரூல்ஸ் படி அதை ஃபாலோ பண்ணும். ஸோ ஜாவா வந்து பியூர் ஊப்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஓகேயா? ஸோ இது கூட ஒரு தர்க்கம் உண்டு, ஜாவா கூட பியூர் ஊப்ஸ் கிடையாது அப்படின்னு சில இது சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம், சரிங்களா? ஸோ சி ப்ளஸ் ப்ளஸ் அதான் வித்தியாசம். ப்ளஸ் சி வேறு, சி ப்ளஸ் ப்ளஸ் வேறு கிடையாது. நீங்கள் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா சி ப்ளஸ் ப்ளஸ் புக்கு தான் இருக்கும். ஏன் சி அவங்க வைக்கல? விச் மீன்ஸ் சி இன்க்ளூடட், சி ப்ளஸ் ப்ளஸ்லேயே சி இன்க்ளூட் ஆயிருக்குது. நீங்கள் இங்கேயுமே சி ப்ளஸ் ப்ளஸ்லேயுமே என்ன பண்ணால், இங்கே வந்து பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் யூஸ் பண்ணீங்களே, ஸ்டீடியோவோட வச்சு இன்ஸ்டால் பண்ணீங்க. இங்கே அதுக்கு பதிலாக காவியை பார்த்துக்கோங்க, IOStream.h அப்படின்றத நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஹேஷ் இன்க்ளூட் போட்டு நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பிரிண்ட் ஆஃபில் வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் ஆல்ஃபா அப்படின்னு நம்ம கொடுக்குறோன்னா அது சேம் மெசேஜை இங்கே சி அவுட்டில் கொடுப்பாங்க, அவ்வளோதான். டபுள் லெஸ் தேன் அப்படின்னு போட்டுட்டு ஆல்ஃபான்னு நம்ம கொடுப்போம், செமிகோலன், க்ளோசிங்லாம் இருக்காது. இப்போது பிரிண்ட் ஆஃபில் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு
ரிசல்ட் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் டி போட்டீங்க அப்படின்னா காமா நம்ம இங்கே ஆர் அப்படின்றத பிரிண்ட் பண்ணுவோம். இங்கே சி அவுட்டில் ரிசல்ட் அப்படின்றத நீங்கள் வழக்கம் போல் பிரிண்ட் பண்ணுங்கள். டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுக்குறீங்களோ அது பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் பர்சன்டேஜ் டியோ ஏதோ வேண்டாம், நேரடியாக அந்த வேரியபிளை டபுள் கோட்ஸ் இல்லாமல் போட்டுக்கணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்டர் வேணுன்னா நீங்கள் வந்து ஸ்லாஷ் அண்ட் டபுள் ஸ்லாஷ் என் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். லிங்கர் போடணும். ஸ்ட்ரிங்குக்கும் அந்த வேரியபிளுக்கும் நடுவில் என்ன போடணும்னா லிங்கர் மாதிரி போடணும். இது ஸ்ட்ரிங்கு, அது மாதிரி இதுவும் ஸ்ட்ரிங்கு. இந்த ஸ்ட்ரிங்குக்கு இடையில நீங்கள் என்ன பண்ணணும், லிங்கர் போட்டு ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான். சரிங்களா? அதே மாதிரி இங்கே ஸ்கேன்எஃப்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், 2 பர்சன்டேஜ் டி போடுறோம்னு வச்சுக்கோங்க, ஆம்பர்சன் N1. அது மாதிரி ஸ்கேன்எஃப்ல பர்சன்டேஜ் எஃப் ஆம்பர்சன் F1. இது வந்து ஃப்ளோட்டுக்கு. இதை மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பண்ணுவோம்ல. இங்கே எதுவுமே நீங்கள் மென்ஷன் பண்ண தேவையே இல்லை. சி அவுட்டுக்கு பதிலாக பிரிண்ட் ஆஃப் பதிலாக சி அவுட் மாதிரி, ஸ்கேன்எஃப் பதிலாக சிஎன். இன்சர்ஷன் ஆப்ரேட்டரை நீங்கள் மாற்றிடணும். இன்வர்ட் அவுட்வர்ட் மாதிரி அதனோட சிம்பிள் இப்படி மாறிடும். மாறிட்டு இங்கே N1. அது மாதிரி இங்கே ஃப்ளோட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் இன்னொன்று மென்ஷன் பண்ணவே வேண்டாம், ஜஸ்ட் F1. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது மாதிரி பிரிண்ட் ஆஃப் நான் இங்கே யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், அலாங் வித் த கரஸ்பாண்டிங் ஹெடர் ஃபைல். அந்த ஹெடர் ஃபைலை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நீங்கள் போடணும். இங்கே இந்த ஹெடர் ஃபைலை இங்கே நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம் F1 N1 அப்படின்ட்டு. ஸோ இது வந்து stdio.h, இது வந்து iostream.h. ஸோ இது ஒரு ஹெடர் ஃபைல், இது ஒரு ஹெடர் ஃபைல். ஸோ இது எல்லாமே ஆல் த சி ஸ்டேட்மெண்ட் வேலிட் இன் C++. இங்கே ஃபைல் நேம் எப்படி சேவ் பண்ணீங்க, சிம்பிள் .c. ஆனால் இதுதான் C++ ஆனால் கிடையாது, இது ரியல் C++ கிடையாது. இது ஜஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம், அவ்வளோதான். ரியல் C++ஏ ஊப்ஸ் தான். ஏன்னா சி வித் கிளாஸஸ்ன்ற கான்செப்டை நீங்கள் சியோட சேர்த்தா தான் அது C++ஆக கன்வெர்ட் ஆகும். ஷார்ட் பண்ணாங்க நேம் வந்து. சியினுடைய இன்க்ரிமெண்ட் தான் C++ அப்படின்றதுனால தான் C++ன்னு கொடுத்தாங்க. ஸோ இதே மாதிரி எனிவேர் இதை வேரியபிள் டிக்ளரேஷன் எங்கே பண்ணுவீங்க, ஜென்ரலாக வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்கன்னு வைங்க. எக்ஸாம்பிள் என்னது, இன்ட் N1 பண்ணுறீங்க. இதை எங்கே பண்ணுவீங்க, பிகினிங் ஆஃப் த ஃபங்க்ஷனில் பண்ணணும். ஆல்வேஸ் எந்த ஃபங்க்ஷன் தொடங்கினாலும் முதல் லைன் வேரியபிள் டிக்ளரேஷனாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து யூ கேன் டிக்ளேர் அ வேரியபிள் anywhere in the program. எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம், anywhere in the program. ஸோ எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து sum is equal to N1 plus N2, ஆல்ரெடி N1 N2 வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து நான் சம் க்ரியேட்டே பண்ணலைன்னா இந்த இடத்துல வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கலாம், இன்ட்டு சம் அப்படி. அது மாதிரி ஃபார் ஐ போடலாட்டி மேலே போய் ஐ டிக்ளேர் பண்ணுவீங்களா, இங்கே வந்து இங்கே இன்ட் ஐ போட்டு ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 ஐ ப்ளஸ் ப்ளஸ் இந்த மாதிரி போட்டு தொடங்கலாம் நீங்கள் வந்து. ஸோ இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் லாகின்ல போனீங்கன்னா சம்டைம் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இப்போ 2-3 நாளாக ப்ராப்ளம் இருக்குது. அது வந்து இந்த ரெசல்யூஷன் அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் தான். பட் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணும்போது வந்துடுது. ஸோ நீங்கள் வரலைன்னா மொபைலில் வரும், சரிங்களா? ஸோ அதனால் பார்த்துருங்க. யூசர் நேம் வந்து சிபிபி, பாஸ்வேர்டு வந்து learn@alpha. ஆல்ஃபாவில் ரெண்டு ஏயுமே கேபிட்டல் லெட்டர் வரும், சரிங்களா? லேர்னில் எல் கேபிட்டல் லெட்டர் வரும். ஸோ learn@alphaன்னு வரும், எல் மட்டும் கேபிட்டல் லெட்டர் லேர்னில். ஸோ இதில் போனீங்கன்னா நீங்கள் C++க்குரிய எல்லாமே இருக்கும். நீங்கள் அதுலேயுமே சியை கன்வெர்ட் பண்ணுறது எல்லாமே நான் போட்டிருக்கேன் காவியா, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இதை தேவைன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? சிஏ எப்படி C++ஆக கன்வெர்ட் பண்ணுறது. மற்றபடி இஃப்பு, ஃபாரு, ஒயிலு, டூ ஒயிலு, ஸ்விட்சு எல்லாம் நீங்கள் எப்படி பண்ணீங்களோ அப்படியே பண்ண வேண்டியதான். ஸ்விட்சு, அரே, 2 dimensional அரே, சரிங்களா? 2D அரே எல்லாமே, ஸ்ட்ரிங்லாம் இப்போ நான் ப்ரோக்ராம் சியில் ஜாயின் பண்ணி விட்ருக்கேன். நிறைய நேரத்து தான் பண்ணோம். சியில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணலான்னு அதே நீங்கள் C++ல் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அங்கே போய் பாருங்கள். ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன் வித்தவுட் யூஸிங் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அது மாதிரி இது என்ன கேரக்டர் ரீடிங்கு அதெல்லாமே நீங்கள் வந்து
நீங்கள் C++லையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். வேறு எதுவுமே புதுசெல்லாம் கிடையாது, ஆஸ் யூஷுவல் தான். சரிங்களா? இதை தவிர்த்து அப்போ என்ன பண்ணலான்னா ஃபுல்லாக ஊப்ஸ் தான் நம்ம படிக்க போகிறோம் இனிமே. காவியா, நாளைக்கு நீங்கள் இதெல்லாமே ஒரு சம் போட்டு பார்த்துருங்க. அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ்லேருந்து இஃப் கண்டிஷன்ஸில் ஒரு 2 ப்ரோக்ராம், ஃபாரில் ஒரு 2 3 அப்படின்னு நீங்கள் பண்ணி பார்த்துருங்க. உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகும். இப்போ எல்லாருமே ஸ்ட்ரக்சர் படிச்சிருப்பீங்க. ஸ்ட்ரக்ட், ஸ்டூடெண்ட், ஞாபகம் இருக்கா? ஸ்டூடெண்ட் இது வந்து ஜஸ்ட்டு இன்ட் எல்லாருமே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ரீசெண்டாக ராஜேஷ்க்கு பார்த்தோம். ஜஸ்ட் ரீகால் பண்ணிட்டு அப்படியே அதை கிளாஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் சொல்லிடுறேன். நேம் ஆஃப் 30. சுபஸ்ரீக்கும் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்ல. ஏன் சுபஸ்ரீ, உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லையா? இல்லை மேம், பார்க்கல. ஓகே, சரி பரவாயில்ல, மியூட் பண்ணிக்கோங்க. பயங்கர சத்தமாக இருக்குது. உங்கள் வீட்டில் டியூஷன் வருவாங்கண்ணா பிள்ளைங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ வந்து ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட்டுன்றது என்ன அப்படின்னா, இப்போ வந்து இப்போ அரே இருக்குன்னு வைங்க. அரே வந்து இன்டீஜர் அரே நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நம் ஆஃப் 100 அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன்னா, நம்ம அதில் ஒரு 100 நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்குரிய மெமரி அலோகேஷன்ஸ் இதில் வந்து கிடச்சிரும். அப்போ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்க? ஃபார் லூப் யூஸ் பண்ணி நீங்கள் நம்பர் ஸ்டோர் பண்ணீங்க. ஃபார் லூப் யூஸ் பண்ணி திரும்ப நம்பர் வந்து ரீப்ரிண்ட் பண்ணீங்க, அப்படிதானே? அதே மாதிரி இங்கே வந்து குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் வித் சேம் டேட்டா டைப். இன்டீஜர்னா இன்டீஜர் தான் 100 நம்பர்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது ஸ்ட்ரக்சர் இது வந்து என்னென்னா நீங்களாக க்ரியேட் பண்ணுற ஒரு வேரியபிள். நல்லா பார்த்துக்கோங்க. இதை அப்படியே வச்சு நான் கிளாஸ் சொல்லுவேன். அதனால் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ராஜேஷ், நீ பார்த்துருந்தாலும் நீ இப்போ எந்த நாள் பார்த்துருந்தாலும் திரும்ப பாருங்கள். நம்ம க்ரியேட் பண்ணுற டேட்டா டைப்பு. நீங்கள் யார்? நீங்கள் வந்து யூசர். ஏன் அனிஸ்ரிச்சி க்ரியேட் பண்ணது, சாரி C++ வந்து ஜேர்னி ட்ரௌஸ்டப் பவர் பண்ணுது. ஸோ பிக் ஜேர்னி சொல்லுவாங்க, சில பேர் ஜேர்னி சொல்லுவாங்க. ஸோ ஜேர்னி ட்ரௌஸ்டப் க்ரியேட் பண்ண யூசர் டிஃபைன் டேட்டா. யூசர் இது அவர், சாரி, ஜேர்னி ட்ரௌஸ்டப் க்ரியேட் பண்ண C++ன்ற டூலை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஆஸ் அ ப்ரோக்ராமராக. அப்போ நீங்களும் யார்? யூசர் தான். அப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஒரு டேட்டா டைப் யூசர் டிஃபைன் டேட்டா டைப். இந்த யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பு தான் இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட். சரிங்களா? நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஒரு டேட்டா டைப் இதுதான். ஓகே, யூசர் டிஃபைன் டேட்டா டைப். ஸோ அப்போது இன்டீஜர் மாதிரி இது யூசர் டிஃபைன் டேட்டா டைப்பு. ஓகே, சுபஸ்ரீ பாருங்கள், புரியும். ஸோ வந்து நான் இன்ட் N1 N2 அப்படின்னா எனக்கு மெமரி அலாட் ஆகிற மாதிரி நான் இங்கே வந்து ஸ்ட்ரக்ட்னு, ஏன்னா யூனியன் ஒரு கான்செப்ட் இருக்குது, அதனால் ஸ்ட்ரக்ட்ன்ற கீவேர்டோட நான் S1 S2ன்னு க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மெமரி அலாட் ஆகிடும் S1 அண்ட் S2க்கு. ஸோ அந்த S1 அண்ட் S2க்கு மெமரி வந்து எப்படி அலாட் ஆகும் அப்படின்னா, இதுக்கு எத்தனை பைட்ஸ்? இன்டீஜருக்கு 32 பிட் சிஸ்டம் வந்தால் 2 பைட்ஸு, 64 பிட் சிஸ்டம் வந்தால் 4 பைட்ஸு. ஓகே, இதுக்கு ஒரு 4 பைட்ஸு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 30 பைட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 8 பைட்ஸ். இந்த மாதிரி மெமரி அலோகேஷன்ஸ் இருக்குது. இந்த மொத்தம் எத்தனை பைட்ஸ் இருக்குது பாருங்க? 38, 40, 42. மொத்தம் இந்த ஸ்ட்ரக்சருக்கு நான் க்ரியேட் பண்ணேன்னா 42 பைட்ஸ் எதுக்கு அலாட் ஆகும்? 42 பைட்ஸ் வந்து டோட்டலாக S1க்கும் அலாட் ஆகும். அதே மாதிரி 42 பைட்ஸ் எதுக்கு அலாட் ஆகும்? S2க்குமே மெமரி அலாட் ஆகும். அவ்வளோ மெமரி அலாட் ஆகும். மெமரி அலோகேஷன் பற்றி சியில் தான் படிப்போம், நம்ம மற்ற எந்த லாங்குவேஜ்லையும் படிக்க மாட்டோம். இப்படிலாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி கவலைப்படுறது இல்லை. ஸோ இவ்வளோ பைட்ஸ் மெமரி அலாட் ஆகுது. எப்படி அலாட் ஆகும் பாருங்கள், டயக்ராம் வரைகிறேன். இது உங்கள் கற்பனைக்கு தான், அங்கே உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ரன் பண்ணி பார்க்கும் போதெல்லாம் தெரியாது. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக S1 S2 இது வந்து என்ன வேரியபிள்? ஸ்ட்ரக்சர் வேரியபிள். ஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அதான் ஸ்ட்ரக்சர் வேரியபிள். இந்த வேரியபிளை வச்சு நீங்கள் எதை அக்சஸ் பண்ணிக்கலாம்னா உங்களுடைய மெமரி அது அலாட் ஆகிருக்கும் இல்லையா? ஸ்டூடெண்ட் ஐடிக்கு ஒன்று அலாட் ஆகிருக்கும். ஸ்டூடெண்ட் ஐடி 4 தான்.
ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஃபீஸ். ஸோ இதே மாதிரி S2க்கும் மெமரி அலாட் ஆகும். அப்போ இதுவும் ஸ்டூடெண்ட் ஐடி, இந்த இடத்துல இந்த ஸ்டூடெண்ட் ஐடி இது, சரிங்களா? அது மாதிரி எஸ் நேம் இது, அதுக்கப்புறம் ஃபீஸ் இது, ஸ்டூடெண்ட் ஐடி இது. ஸோ இதை மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இருக்கும். இதை மாதிரி S1 S2 எத்தனை ஸ்ட்ரக்சர் வேரியபிள் கிரியேட் பண்ணாலும் இதெல்லாம் கிரியேட் ஆகும். இது சியில், சரிங்களா? மெமரி அலாட் ஆகும். எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், சுபஸ்ரீ இந்த மாதிரி மெமரி அலாட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணணும்னா எப்படி கிரியேட் பண்ணணும்? இப்போது இன்டீஜர் வாங்கணுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆம்பர்சன்ட் %d ஆம்பர்சன்ட் n1 போடுவீங்களா? அதுக்கு பதிலாக இந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிள் என்னது? S1 டாட் ஸ்டூட் ஐடி, அது இன்டீஜர் தானே, இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ கெட்ஸ் ஆஃப் எஸ் நேம் போடுவீங்க இல்லையா, ஸ்டூடெண்ட் நேம் ரீட் பண்ணுறது ஸ்ட்ரிங், அதுக்கு பதிலாக அந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிள் டாட்டு கொடுக்கணும். ஃபீஸ் எப்படி ரீட் பண்ணுவீங்க? ஃபீஸ் வந்து டபுள் தானே, அப்போ பர்சன்டேஜ் எஃப்னா ஃப்ளோட்டு, எல்எஃப்னா என்னது? டபுள். அப்போ எங்கே ஸ்டோர் பண்ணணும்? அந்த S1 டாட் ஃபீஸ், இப்படி நம்ம S1க்கு எழுதணும். அதுக்கப்புறம் ரெண்டாவதுக்கு எழுதும் போது என்ன பண்ணுவீங்க? S2க்கு போடுவீங்க. இதில் பதிலாக S2, இதுக்கு பதிலாகவும் S2க்கு போடணும். இந்த இதை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும், அடுத்த மெமரி இதாகிடும். இப்படி எத்தனை ஸ்ட்ரக்சர் வேரியபிள்னாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது ஸ்ட்ரக்சர் வேரியபிளை மேலே எழுதணும், மெயினுக்குள்ளே கிளாஸ் எழுதணும். இந்த இடத்துல தான் மெயின் எழுதும். மெயினுக்கு வெளியே அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். இங்கே தான் வாய்டு மெயின்னு ஸ்டார்ட் பண்ணி இது உள்ள இன்ட் n1 n2 ஸ்ட்ரக்சர் வேரியபிள் எல்லாம் தேவையானதெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணி ஸ்டூடெண்ட் S1 S2. அப்போ மெமரி அலாட் ஆயிரும். நீங்கள் கொடுக்குற நம்பர் வந்து அங்கே வந்து ஸ்டோர் ஆயிரும். 1 2 3. இப்போ வந்து ஜூ3 ஃபீஸ் இந்த மாதிரி ஸ்டோர் ஆகும். அது மாதிரி S2க்கு பண்ணிங்கன்னா இப்படி ஸ்டோர் ஆகும். பிரிண்ட் பண்ணும்போது இதே மாதிரி எங்கே தேவையோ அங்கே அதே மாதிரி நீங்கள் S1 டாட்னு சொல்லி அப்ளை பண்ணணும். இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், யூசர் டிஃபைன் டேட்டா டைப். இதே மாதிரி கிளாஸ் C++ல எப்படி இருக்கும் பாருங்கள். ஸ்ட்ரக்ட்ன்ற கீவேர்டுக்கு பதிலாக என்ன இருக்கும்? கிளாஸ். ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்கும், கிளாஸ் நேம் வந்து ஸ்டூடெண்ட். அதே மாதிரி செமிகோலன் போட்டு முடிச்சிருங்க. இங்கேயும் நீங்கள் வைக்கலாம், ஆனால் இங்கே 2 விசிபிலிட்டி லேபிள் வரும். பேர் என்ன? ஆக்சுவலாக விசிபிலிட்டி லேபிள். அந்த நேம்லாம் அப்படியே பார்த்துட்டே வாங்க. விசிபிலிட்டி லேபிள்னு வரும். என்ன விசிபிலிட்டி லேபிள்னா ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் 2 கீவேர்டு வரும். இன்னொன்று இருக்குது ப்ரொடெக்டட், அது இப்போ பார்க்க வேண்டாம், கடைசியில் பார்ப்போம். ஸோ ப்ரைவேட் அண்ட் பப்ளிக்னு 2 கீவேர்டு இருக்குது. இதை நல்லா கவனிச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் ஃபுல்லாக அரைச்ச மாவு தான், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதாக வந்துடும். அதனால் இதை மட்டும் கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனிச்சுக்கோங்க, சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக இந்த C++ 4-5 கிளாஸை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஃபுல்லாக எந்த ஊப்ஸ் கான்செப்டை பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். ஸோ இது கமெண்ட்டு, சரிங்களா? விசிபிலிட்டி லேபிள்னு போட்டிருக்கு, இல்லாட்டி ஆக்சஸ் மாடிஃபயர்னு சொல்லுவாங்க. ஆக்சஸ் மாடிஃபயர். ஓகே, சைஸ் நான் சிறுசு பண்ணிடுறேன். ஸோ இந்த பப்ளிக்கில் நீங்கள் என்ன பண்ணலான்னா எத்தனை டேட்டா மெம்பர் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் என்ன க்ரியேட் பண்ணலாம்? நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தானே, ஐடி க்ரியேட் பண்ணலாம், அப்புறம் நேம் க்ரியேட் பண்ணலாம். நான் பப்ளிக்கில் இதில் நான் ஐடி வைக்கிறேன்னு இன்ட் ஸ்டூட் ஐடி, சரிங்களா? நேம் வந்து நான் ப்ரைவேட்டில் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், கேர் எஸ் நேம். அது மாதிரி ஃபீஸும் நான் ப்ரைவேட்டில் வைக்கிறேன். ப்ரைவேட்டில் இதில் இப்போ ஸ்ட்ரக்சரில் இந்த மாதிரி கான்செப்டே இல்லை. ப்ரைவேட் பப்ளிக் அந்த மாதிரி கான்செப்டே கிடையாது. டேட்டா ஹைடிங்னு சொல்லுவோம், அது கிடையாது. இங்கே வந்து டேட்டா ஹைடிங் உண்டு. என்ன கீவேர்ட் இருக்குது? ப்ரைவேட் அப்படின்னு ஒரு கீவேர்ட் இருக்குது, பப்ளிக்னு ஒரு கீவேர்ட் இருக்குது. அதை எப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸ்மால் லெட்டரில் எழுதிட்டு கோலன் போட்டிருக்கேன், பப்ளிக்கும் ஸ்மால் லெட்டரில் எழுதிட்டு கோலன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள் டேட்டா டைப்பு வழக்கம் போல் மெம்பர் நேம். இது பேர் என்ன அப்படின்னா, இது பேர் வந்து டேட்டா மெம்பர்னு அர்த்தம். ஏன்
டேட்டாவை ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க. அதனால இது மெம்பர் தான், கிளாஸ் மெம்பர் தான். ஆனால் என்ன மெம்பர்? டேட்டா மெம்பர். சரிங்களா? இதுவும் டேட்டா மெம்பர், இதுவும் டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுனால டேட்டா மெம்பர், இதுவும் டேட்டா மெம்பர். இது என்ன டேட்டா மெம்பர்? இது ப்ரைவேட்டில் இருக்கிறதுனால ப்ரைவேட் டேட்டா மெம்பர். இதுவும் ப்ரைவேட் டேட்டா மெம்பர். இது பப்ளிக் டேட்டா மெம்பர். பப்ளிக் டேட்டா மெம்பர் பேர் என்ன? ஸ்டூடெண்ட் ஐடி. ப்ரைவேட் டேட்டா மெம்பர் பேர் என்ன? எஸ் நேம் அண்ட் ஃபீஸ். புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போது நான் டேட்டா மெம்பர் மட்டும் பண்ணிட்டேன். இப்போ எப்படி நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, சாரி வேரியபிள் க்ரியேட் பண்ணுறது? அதே மாதிரி வாய்டு மெயின் ஆர் இன்ட் மெயின் எதுனாலும் போட்டுக்கலாம். கம்பைலரை பொறுத்து மாறுபடும். இது உள்ள வந்து நீங்கள் உருவாக்குன ஒரு டேட்டா டைப்புக்கு, நீங்கள் உருவாக்குன டேட்டா டைப் இது இங்கே மாதிரியே தான், ஸ்ட்ரக்சர் மாதிரியே கிளாஸுமே ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப் தான். இந்த யூசர் டிஃபைன் டேட்டா டைப் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணணும் வேரியபிள். எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரக்சரில்? ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் S1 க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணால் போதும், கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுன்னு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஸ்ட்ரக்ட் யூனியன் 2 கான்செப்ட் உண்டு சியில், ஆனால் இங்கே கிளாஸ்ன்னு ஒரே கான்செப்ட் தான் இருக்குது C++ல. அதனால இந்த கீவேர்ட் தேவையில்லை. நீங்கள் என்ன போட்டால் போதும், அந்த கிளாஸ் நேம் மட்டும் போட்டு நீங்கள் S1, S2 அப்படி க்ரியேட் பண்ணால் போதும். புரியுதுங்களா? இதே மாதிரி மெமரி அலாட் ஆயிரும். அங்கேயுமே மெமரி இது மாதிரி அலாட் ஆயிரும். நீங்கள் எப்படி அக்சஸ் பண்ணுவீங்க சொல்லுங்கள்? இதுதான் கிளாஸ் வேரியபிள், அப்படி தானே? ஸ்ட்ரக்சர் வேரியபிள் மாதிரி இது என்னது? கிளாஸ் வேரியபிள். ஆனால் இந்த கிளாஸ் வேரியபிளை தான் நம்ம இனிமேல் என்னன்னு சொல்லுவோம்? ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே தான் எல்லாமே பேக் ஆகிருக்கும். இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டுக்குள்ளே அவ்வளோ விஷயமும் இந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே தான் பேக் ஆகிருக்கும். S1ல் அப்போ என்ன இருக்கும்? எஸ் நேம் இருக்கும், ஃபீஸ் இருக்கும், ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கும். S2லையும் அதே மாதிரி இந்த 3 மெம்பரும் இருக்கும். ஆனால் என்னவா இருக்கும்னா 2 செக்ஷனாக இருக்கும், ப்ரைவேட் பப்ளிக் செக்ஷனாக இருக்கும். இப்போ நான் சி அவுட்டில் கொஞ்சம் நல்லா கவனிங்க. ராஜேஷ் இந்த டைம் லிசன் பண்ணோன்னே, காவ்யாவும் கொஞ்சம் கவனிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சுபஸ்ரீ, நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர் படிக்கலன்னு நினைக்க வேண்டாம். இவ்வளோதான் கான்செப்ட், சிம்பிள் தான். நாளைக்கு வந்து கைட் பண்ணுவாங்க உங்களுக்கு ஜாவா மேம், சரியா? அதனால ஓகே ஓகே. இப்போ வந்து ஸ்டூடெண்ட் ஐடி, என்டர் ஸ்டூடெண்ட் ஐடின்னு நான் கேட்குறேன், சரிங்களா? என்டர் ஸ்டூடெண்ட் ஐடின்னு நான் கேட்குறேன் ஃபார் த ஸ்டூடெண்ட் 1. ஸ்டூடெண்ட் 1உடைய ஐடியை என்டர் பண்ணுங்கன்னு கேட்குறேன். கேட்டுட்டு நான் ரீட் பண்ணும்போது சிஇன் தானே, ஸ்கேன் ஆஃப் பதில் சிஇன், இங்கே %டிலாம் வேண்டாம், S1 டாட் ஸ்டூடெண்ட் ஐடி அப்படின்னா அது போய் ஸ்டோர் ஆயிடும். எவ்வளோ சிம்பிள் பாருங்கள். ஸ்டூடெண்ட் இந்த ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் ஜஸ்ட்டு கேட்குறீங்க, அது ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டூடெண்ட் 1உடைய நேம் கேட்க போகிறேன். அப்போ இங்கே என்ன கொடுக்கணும்? எஸ் நேம். இந்த மாதிரி நீங்கள் ரீட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே எஸ் நேம் எங்கே இருக்குது? ப்ரைவேட்டில் இருக்குது. இந்த கிளாஸுக்குரிய ஆப்ஜெக்ட் தான் S1, S2. ஆனால் இந்த கிளாஸுக்குரிய ஆப்ஜெக்டாலே அதனுடைய ப்ரைவேட் டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியாது. இது பேர் தான் என்னதுன்னா டேட்டா ஹைடிங். அப்ஸ்ட்ராக்ஷன் கான்செப்டில் வரும். அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு இதை தான் சொல்லுவாங்க. இந்த கான்செப்டை ஊப்ஸில் சொல்லுவாங்க. இது அப்போ என்ன ஸ்ட்ரக்சர் மாதிரி ரொம்ப சிம்பிளாலாம் நீங்கள் ஈஸியாக நீங்கள் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது ஊப்ஸில். அந்த கிளாஸ், அதாவது உங்கள் வீட்டில் பீரோ இருக்குது, ராஜேஷ் வீட்டில் ஒரு பீரோ வச்சுருக்காங்க, அதில் கேஷு கோல்டெல்லாம் இருக்குது. ஆனாலும் அதை தூக்கிட்டு போய் அவர் செலவழிக்க முடியுமா? அவங்க ஒரே பையன் வச்சுக்கலாம், அவருக்கு தான் அந்த சொத்தெல்லாம் வரப்போகுது. ஆனாலும் இப்போ காலேஜ் படிக்கும்போது இஷ்டத்துக்கு அப்பா அம்மாவை கேட்காம அமௌண்ட் எடுத்து போய் செலவு பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்ல. அம்மா அப்பாட்ட கேட்டுட்டு வேணால் எடுக்கலாம். அம்மா ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி இருக்குது, எனக்கு ரூபா வேணும் அப்படின்னு கேட்டுட்டு வேணால் எடுக்கலாம். அதே மாதிரி அந்த கிளாஸுக்குரிய ஆப்ஜெக்ட் தான் என்னது? S1, S2. ஆனால் அந்த கிளாஸுக்குரிய ஆப்ஜெக்டே எதை தொட முடியாது? ப்ரைவேட்டை தொட முடியாது, ஒன்லி பப்ளிக் தான். அப்பா சொல்லியிருப்பாங்க, டே இங்கே அமௌண்ட் இருக்கும், அதை வேணால் நீ எடுத்துக்கலாம் எப்போனாலும் எமர்ஜென்சின்னு. அப்போ அதுதான் பப்ளிக் டேட்டா மாதிரி, எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ப்ரைவேட்டாக இருக்கக்கூடியது தொட முடியாது, அவங்க ஓன் திங்ஸ் இருந்தால் கூட. அப்போ நீங்கள் நினைக்கலாம், அந்த கிளாஸுக்குரிய ஆப்ஜெக்ட் தானே S1, அப்போ அதுவே ஆக்சஸ் பண்ண முடியாதா? அது முடியாது. ரியல் டைமில் எப்படி இருக்குன்னா, இந்த பர்டிகுலர் கிளாஸ் வந்து உங்களுக்கு சர்வர் சைடு இருக்கும். ஏடிஎம் மிஷின் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அது ஏடிஎம் மிஷினை எங்கே ஆக்சஸ் பண்ணும்?
பேங்கிங் சர்வரை போய் டச் பண்ணும். அங்கே பணம் இருக்குதா இல்லையான்னு இந்த தெருவில் இருக்கக்கூடிய சின்ன மிஷின் உனக்கு சொல்லிடும். அப்போ இது வந்து சர்வர் சைடு இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் காலிங் எல்லாம் கிளைண்ட் சைடு, விச் மீன்ஸ் நம்ம ஏடிஎம் மிஷின் இருக்குல்லையே அதில் இருக்கும். ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் கிரியேஷனும் ஃபங்க்ஷன் காலிங் மட்டும்தான் இருக்கும். ஃபங்க்ஷனாலிட்டிலாம் எங்கே இருக்குன்னா சர்வரில் எழுதி வச்சுருப்பாங்க கிளாஸில். அப்போ அது சொல்கிறத தவிர்த்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது இங்கேருந்து. அப்போ ஹேக்கிங் ப்ரோக்ராம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் செக்யூர்டாக இருக்கும். பட் நமக்கு இங்கே என்ன கன்ஃபியூஷனா, இங்கேயே கிளாஸ் கிரியேட் பண்ணி இங்கேயே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இங்கேயே கால் பண்ணி பார்த்துருப்போம். அதுதான் நமக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. எதுக்கு ஊப்ஸ் இப்படி எழுதுறாங்க அப்படின்ட்டு. புரியுதா? அதனால் இப்போதைக்கு நீங்கள் அதெல்லாம் சிந்திக்காமல் எப்படி எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படிலாம் கால் பண்ணுறது, இது தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் போதும். ஓகேயா? ஓகே, இப்போ பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வருது. S1 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலே பப்ளிக்கும் மெமரி அலர்ட் ஆயிரும், ப்ரைவேட்டுக்கும் அலர்ட் ஆயிரும். இப்போ எப்படி ஸ்டோர் பண்ணுறது? அதில் ஒரு வாட்டர் கேன் இருந்தாலே அதில் ஸ்டோர் பண்ண முடியாதுன்னா அப்புறம் எப்படி அது எதுக்கு அந்த வாட்டர் கேன் தோணும்? அப்போ இந்த கண்டெய்னர் இருக்குனாலே இதில் சம்திங் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இது உருவாக்குறோம். அப்போ இதில் போய் எப்படி ஸ்டோர் பண்ணுறது, இதுலேருந்து எப்படி எடுக்கிறதுனா, வித்தின் த கிளாஸுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அவுட் சைட் த கிளாஸ் தான் நீங்கள் பண்ண முடியாது. அப்போ இந்த கிளாஸுக்குள்ளே எந்த மெம்பர் ஆக்சஸ் பண்ண முடியும்? பப்ளிக். அப்போ பப்ளிக்கில் தான் நீங்கள் எழுதணும். ப்ரைவேட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எங்கே எழுதணும்? பப்ளிக்கில் நீங்கள் எழுதணும். அது பேர் வந்து கெட்டர் செட்டர் மெத்தட் சொல்லுவாங்க. அதாவது ப்ரைவேட் வேரியபிள்ஸை நீங்கள் வந்து செட் பண்ணுறதுக்கு செட்டர் மெத்தடும், கெட் பண்ணுறதுக்கு கெட்டர் மெத்தடும் எழுதுவாங்க. இது பேர் கெட்டர் செட்டர் மெத்தட். ஓகேயா? ஸோ நம்ம வந்து தனித்தனியாக எழுதலாம் ஒவ்வொருக்கும். அதாவது எஸ் நேமில் போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம், அதுலேருந்து எடுக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம், ஃபீஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், எடுக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், இப்படிமா நம்ம எழுதலாம். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெண்டுக்கும் சேர்ந்தே ஒரே மெத்தடு, ஒரே ஒரு செட்டர் மெத்தட், ஒரே ஒரு கெட்டர் மெத்தட். பேர் நம்ம இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம். நான் இங்கே செட்டர் மெத்தட் பேர் வந்து என்ன வைக்கலான் இருக்கேன்? ஸ்டோர் டேட்டான்னு வைக்கலான் இருக்கேன். சரிங்களா? அப்போ பப்ளிக்கில் ரிட்டர்ன் டைப் ஒன்றும் கிடையாது, ஸ்டோர் டேட்டா. ஸ்டோர் டேட்டா. இங்கே வந்து இங்கேயும் டெஃபினிஷன் எழுதலாம், இல்லை வெளியும் எழுதலாம். நான் முதல்ல உள்ளே எழுதுறேன். பாருங்க, இது எதுவும் வாங்கவும் இல்லை, இங்கே கட்டாயம் கொடுக்கணும்னு இல்லை. வாய்டுன்னா இட் ரிட்டர்ன்ஸ் நத்திங். ஸோ உங்கள் ஃபங்க்ஷன் பேர் என்ன? ஸ்டோர் டேட்டா உங்கள் ஃபங்க்ஷன் பேர். இப்போ இந்த பர்டிகுலர் விஷயத்தை நீ இங்கே எழுதாமல் எங்கே எழுதலாம்? இந்த ஃபங்க்ஷனில் எழுதிடலாம். இதுக்குள்ளே எழுதிட்டா ஒன்றுமே இல்லை. சைஸ் சின்னதாக்கலாம். ஓகே, இந்த ஸ்டோர் டேட்டா அப்படின்றது இதனுடைய டேட்டா மெம்பர் மாதிரி. இது வந்து என்னதுன்னா, இதுவும் மெம்பர் தான், ஆனால் டேட்டா மெம்பர் கிடையாது. ஏன்னா இது மெம்பர் வந்து ஸ்டோர் பண்ணல, ஜஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. இந்த இதில் போய் டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. அப்போ இது பேர் மெம்பர் ஃபங்க்ஷன்னு பேர். ஃபங்க்ஷன் மெம்பர்னு வச்சா நல்லா இல்லைன்னு மெம்பர் ஃபங்க்ஷன். இதே மாதிரி எதுக்கு இருக்கும்? சி அவுட் மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே ஸ்டூடெண்ட் ஒன்றுன்னு சொல்ல முடியாது, காமனாக தான் சொல்ல முடியும். அது மாதிரி இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே வந்து ஆப்ஜெக்ட் போட முடியாது. பார்த்துக்கோங்க, இங்கே சீனில் S1 டாட். ஏன் அப்படின்னா, நான் S1 டாட் அப்படின்னு சொல்லி நான் கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து நான் கால் பண்ணுறேன்னா S1 டாட், நான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேலை S1 டாட் ஸ்டோர் டேட்டா அப்படின்னு கால் பண்ணுறேன். அதே மாதிரி S2 டாட் ஸ்டோர் டேட்டான்னு கால் பண்ணுறேன். எந்த ஆப்ஜெக்ட் வச்சுனாலும் அந்த மெத்தடை நீங்கள் பப்ளிக் மெத்தடை கால் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கிளாஸுக்குரிய ஆப்ஜெக்ட் S1 S2, அந்த ஆப்ஜெக்டை வச்சு அதனுடைய மெத்தடை நீங்கள் கால் பண்ணிக்க முடியும். இந்த கிளாஸுக்குரிய ஆப்ஜெக்ட் வச்சு அந்த பப்ளிக் மெத்தட், பப்ளிக் டேட்டா மெம்பரை நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்போ ப்ரைவேட் டேட்டாவில் போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நீ எந்த மெத்தடை கால் பண்ணுறீங்க? ஸ்டோர் டேட்டாவை கால் பண்ணிங்கன்னா இங்கே S1 அப்படின்னு நீங்கள் கால் பண்ணாலே அது S1 ரெஃபர் பண்ணிக்கும், கரண்ட் ஆப்ஜெக்ட். அது பேர் திஸ்ன்னு ஆப்ஜெக்ட். திஸ் ஆரோ மார்க் போட்டு இப்படி ஒரு கிரேட்டர் தென் போட்டிங்கன்னா ஆரோ மார்க் மாதிரி வந்துடும். திஸ் பாயிண்டர்னு சொல்லுவாங்க. இது போட்டாலும் ஒன்று தான், போடாட்டி ஒன்று தான். ஸோ எஸ் நேம் மட்டும் போட்டுக்கோங்க. இங்கே வந்து ஃபீஸ், வெறும் ஃபீஸ். ஏன் போடக்கூடாது S1ன்னு?
ஏன்னா தெரியாது எந்த ஆப்ஜெக்ட் வருதுன்னு. நான் இங்கே S1 ரெடிமேடாக போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? இப்போ S2 வச்சு கால் பண்ணும்போது S1ல போய் சேவ் ஆகிற மாதிரி இருக்கும். அது தெரியாது, எத்தனை ஆப்ஜெக்ட்னாலும் வரலாம். அதாவது ஏடிஎம் மிஷின் ஏகப்பட்ட ஏடிஎம் மிஷின் இருக்கும். எல்லாரும் கார்டு போடும்போது ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். அந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும். அப்போ எந்த கரண்ட் ஏடிஎம் கார்டை போடுறாங்களோ அந்த ஆப்ஜெக்ட்னு அதுவே எடுத்துக்கும். அதனால நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணக்கூடாது. இது வரும் ரெடிமேடு கிளாஸ் மாதிரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்னது? ஆக்சுவலாக ரெடிமேடு கிளாஸ் மாதிரி. இது வந்து ரெடிமேட் ட்ரெஸ் தைக்கும்போது இவர் தான், இப்போ காவியா தான் இந்த ட்ரெஸ்ஸை வாங்க போகிறாங்க, இந்த சுடிதாரை வாங்க போகிறாங்கன்னு கடைக்காரங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. ராஜேஷ் தான் இந்த டிஷர்ட்டை வந்து வாங்க போகிறான் அப்படின்னு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சால் டிஷர்ட்லேயே ராஜேஷ்னு பிரிண்ட் பண்ணியிருக்கலாம். யார் வாங்க போகிறாங்கன்னு தெரியாது. அதுமாதிரி இந்த கிளாஸ் டெஃபினிஷனுக்குள்ளே எந்த ஆப்ஜெக்ட் உள்ளே வரப்போகுதுன்னு தெரியாது. ஸோ இட்ஸ் அ டெம்ப்ளேட்டுன்னு சொல்லுவோம். இதை இது என்ன சொல்லுவாங்க? டெம்ப்ளேட்டுன்னு சொல்லுவோம். இல்லாட்டி டெம்ப்ளேட் ஆர் ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவாங்க. டெம்ப்ளேட் ஆர் ப்ளூ பிரிண்ட்னு நம்ம சொல்லுவோம் இந்த பர்டிகுலர் விஷயத்தை. அப்போ இந்த டெம்ப்ளேட்டுக்கு நீங்கள் என்ன ஒரு ஆப்ஜெக்ட் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், எத்தனை ஆப்ஜெக்ட் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஜெக்டை நீங்கள் பர்டிகுலராக கால் பண்ணும்போது அது என்ன ரெஃபர் பண்ணும்? கரண்ட் ஆப்ஜெக்டை அது ரெஃபர் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. பர்டிகுலர் ஆப்ஜெக்டை, கரண்ட் ஆப்ஜெக்டை மீன் பண்ணிடும். ஓகே, இதே மாதிரி நீங்கள் எதுக்கு எழுதலாம்? உங்களோட டிஸ்பிளே டேட்டாக்கும் எழுதலாம். இது வந்து செட்டர் மெத்தட் மாதிரி. இப்போ அந்த டேட்டாவை நீங்கள் கெட் பண்ணணும், இல்லாட்டி பிரிண்ட் பண்ணணும். ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணுறதுனால நம்ம டிஸ்பிளே டேட்டான்னு ஒரு விஷயத்தை எழுதலாம். டிஸ்பிளே டேட்டா. ஆக்சுவலாக வந்து நேம் எப்படி கொடுக்கணும்னா, மெத்தட் நேமாக இருந்ததுன்னா நல்லா பார்த்துக்கோங்க. ராஜேஷ், நீங்கள் ஜாவா படிக்கிறதுனால நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு நேம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா 2 வேர்டு இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வேர்டில் கம்ப்ளீட்லி ஸ்மால் லெட்டர், செகண்ட் வேர்டில் ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டர். அதே மாதிரி இங்கேயுமே ஸ்டோர் டேட்டானா டி மட்டும் கேபிட்டல் லெட்டர். இது வந்து கேமல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறையா இருக்குது. பாஸ்கல் கேஸ், கேமல் கேஸ், இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ இது கிளாஸ் நேம் வந்துச்சுன்னா ஒவ்வொரு வேர்ட்லேயும் ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர். இப்போ டிஸ்பிளே டேட்டானா டி கேபிட்டல் லெட்டர், இந்த டியும் கேபிட்டல் லெட்டர். இது வந்து ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஜாவாலே. ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா ஜாவா படிக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இது ஸ்டூடெண்ட். அப்போ எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்குது இப்போ பாருங்கள். ஸோ எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 5 மெம்பர்ஸ் இருக்குது. எத்தனை டேட்டா மெம்பர் இருக்குது? 3 டேட்டா மெம்பர் இருக்குது, 2 மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்குது. எத்தனை பப்ளிக் மெம்பர்ஸ் இருக்குது? 2 பப்ளிக் மெம்பர்ஸ் இருக்குது, 1 பப்ளிக் டேட்டா இருக்குது, 2 ப்ரைவேட் டேட்டா இருக்குது. இப்படி சொல்ல தெரியணும். உங்கள் கிளாஸ் நேம் என்ன? ஸ்டூடெண்ட். உங்கள் கிளாஸ் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சா? சப்போஸ் இது வந்து வெளியில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து மெம்பர் ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன் இன்சைடு த கிளாஸ் டெஃபினிஷன். ஒரு கிளாஸ் டெஃபினிஷனுக்குள்ளே ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இருக்குது. இதே இது நீங்கள் இந்த மெம்பர் ஃபங்க்ஷனுக்கு டெஃபினிஷன் எழுதியிருக்கீங்களா? எழுதலை. ஃபங்க்ஷனாலிட்டி எழுதலை. அப்போது இந்த கிளாஸ் வந்து இன்கம்ப்ளீட் கிளாஸ், இன்னும் வந்து கம்ப்ளீட் ஆகலை இந்த கிளாஸ் வந்து. எப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் டெஃபினிஷன் எழுதுறீங்களோ அப்போ தான் கம்ப்ளீட் ஆகும். இப்போ நான் வந்து எழுத போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கே எழுத போகிறேன், சரிங்களா? இது எதையுமே எடுக்காது, எதையுமே ரிட்டர்ன் பண்ணாதுன்னு வாய்டு போட்டேன். இப்போ வந்து இதுக்கு நான் நிமிஷம் ஸோ வந்து டெஃபினிஷன் நான் கீழே எழுதுகிறேன், இங்கே வந்து வெளியே எழுதுகிறேன். கிளாஸ் டெஃபினிஷனுக்கு பாருங்கள் எப்படி எழுதுறேன்னு. எப்படி எழுதுறேன்னா, ரிட்டர்ன் டைப் வாய்டு எந்த கிளாஸுக்குள்ளதுன்னு எழுதணும். ஸ்டூடெண்ட்டுன்ற கிளாஸுக்குள்ளது. ஸ்கோப் ரெசல்யூஷன் டபுள் கோலன் போட்டோன்னா இந்த அடையாளம் பேர் என்ன அப்படின்னா ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம், இந்த சிம்பிள் பேர். ஸோ கிளாஸ் நேம் ஸ்டூடெண்ட். ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட் டிஸ்பிளே டேட்டா நிறைய கிளாஸில் இருக்கலாம். நீங்கள் ஒரு 4-5 கிளாஸ் வச்சுருக்கலாம் உங்கள் ப்ரோக்ராமில். அப்போ எந்த டிஸ்பிளே டேட்டான்னு தெரியாமல் போயிடும். இந்த கிளாஸுக்குள்ளே டிஸ்பிளே டேட்டான்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஸ்கோப் ரெசல்யூஷன். ஸோ இங்கே வாய்டு போட்டணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஓப்பனிங் க்ளோசிங் போட்டுட்டு இது உள்ள நீங்கள் பிரிண்ட் பண்ணுறதுக்கு எழுதிடலாம். இங்கே அதே தான். நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட் ஐடி, முதல்ல ஸ்டூடெண்ட் ஐடி
அப்படின்னு எப்படி நீட்டாக பிரிண்ட் பண்ணணும் பண்ணிடலாம். இங்கே நீங்கள் S1 டாட் கூடாது, ஏன்னா ஆப்ஜெக்ட் தெரியாது. காலிங் ஆப்ஜெக்ட் அதுவே எடுத்துக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, ஸ்டூடெண்ட் ஐடின்னு இருக்குது. ஸோ ஸ்டூட் ஐடி அப்படின்ற அந்த மெம்பர் நேம் மட்டும் நீங்கள் கொடுக்கணும். என்டருக்கு நீங்கள் டபுள் கோட்ஸ்குள்ளே ஸ்லாஷ்ன்னு கொடுக்கலாம். இல்லாட்டி மேனுப்புலேட்டர் இருக்கும், என்டிஎல் அப்படின்னு ஒரு மேனுப்புலேட்டர் இருக்குது. அந்த மேனுப்புலேட்டர் நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட் நேம், its name, தென் அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் ஃபீஸ். சும்மா ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கேன் ஃபீஸ். ஸோ இந்த நேம் வந்து கன்ஃபார்மாக கிளாஸுக்குள்ளே இருக்கிறது இருக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம் இதெல்லாம் பாருங்கள். டேட்டா மெம்பர் நேமை நான் கரெக்டாக கொடுத்துருப்பேன். கொடுக்கலாட்டி சேவ் ஆகாது, எரர் வரும். இங்கே என்ன போடக்கூடாது, S1 டாட்ன்னு போடக்கூடாது. S1 வருதா, S2 வருதா, S3 வருதா. 10 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா 10 ஆப்ஜெக்டில் யார் வேணாலும் கால் பண்ணலாம். இதை யார் வேணாலும் கால் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போது உங்களுக்கு தெரியாது எந்த ஆப்ஜெக்ட் உள்ளே வந்திருக்கு அப்படின்ற விவரம் உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் வந்து இதுதான் உங்களோட ஃபார்மேட்டு. வித்தவுட் ஆப்ஜெக்ட் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இட் ஆல்வேஸ் ரெஃபர்ஸ் த கரண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த பர்டிகுலர் இது பேர் என்ன சொன்னேன், ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். ஞாபகம், ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். நீங்கள் பர்சன் இல்லாட்டி எம்ப்ளாய்க்கு நீங்கள் இதே கிளாஸை நீங்கள் எழுதிட்டு நாளைக்கு எனக்கு ஷேர் பண்ணணும். இது என்னது, ஆல்வேஸ் ரெஃபர்ஸ் த கரண்ட் ஆப்ஜெக்ட். கரண்ட் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணிக்கும். ரெஃபர் த கரண்ட் ஆப்ஜெக்ட் இல்லாட்டி காலிங் ஆப்ஜெக்ட்ஸை ரெஃபர் பண்ணும். கரண்ட் காலிங் ஆப்ஜெக்ட் which means ஓகேங்களா. இதுதான் உங்கள் கம்ப்ளீட் கிளாஸ் டெஃபினிஷன். பாருங்கள் நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இது வந்து உங்களோட கம்ப்ளீட் கிளாஸ் டெஃபினிஷன் இதுதான். இப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதில் எத்தனை மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்குது, ஸ்டோர் டேட்டான்னு ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்குது. சரிங்களா, இது ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் என்னது, டிஸ்பிளே டேட்டா வெளியில் இருக்குது. ஓகேங்களா, இதுதான். ஸோ இது வந்து எங்கே இருக்கும், இது வந்து கிளைண்ட் சைடு இருக்கும், மேலே இருக்கிறது சர்வர் சைடு இருக்கும். இது கூட 2 ஃபைலாக கூட ஸ்ப்ளிட் பண்ணி வைப்பாங்க. கிளாஸ் டெஃபினிஷன், மெம்பர் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை கூட 2 ஃபைலாக பிரித்து சர்வர் சைடு, இது வந்து சர்வர் சைடு வச்சுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன், இது கிளைண்ட் சைடு இருக்கும். எக்ஸாம்பிள் என்னது, ஏடிஎம் மிஷின் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இது வந்து எக்ஸாம்பிள் பேங்கிங் சர்வர், அது நம்ம தொடவே முடியாது. பேங்கிங் சர்வர் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சதா ராஜேஷ்? வாட் அபவுட் யூ? உனக்கு புரிஞ்சதா கிளாஸ் கான்செப்ட்? புரியுது. ஓகே, சூப்பர். காவ்யா, நீங்கள் புரியுது, ஆனால் நீங்கள் இதை பார்க்காம நீங்கள் டைப் பண்ணணும். அங்கே தான் இருக்குது. காவ்யாவுக்கு தெரிஞ்சதை நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் C++ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஆர்டினரியாக உள்ள சி ப்ரோக்ராமு C++ஆக நான் சொன்ன மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ப்ரெசன்டேஷனில் நான் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்போம். நம்ம வந்து நீங்கள் பாருங்கள். என்ன காவியா? ஓகே மேம். ஸோ வெயிட் அ மினிட், நான் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிடுறேன். ராஜஸ்ரீயும் சுபஸ்ரீ ஆல்ரெடி வந்து போட்டாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. சுபஸ்ரீ நாளைக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் போட்டு பார்த்துடணும். ஸ்ட்ரக்சர் ஓகேயா? ஓகே, மியூட் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. அங்கே டியூஷன் நடக்கலையா, நீங்கள் மியூட் பண்ணிக்கலாம். எனக்கு மெசேஜ் கூட நீங்கள் போட்டால் போதும். சாரி, எனக்கு லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இதில் இருக்குது நம்ம இது. எனக்கு ஒரு 3-4 டேஸாக லோடிங் ப்ராப்ளம், அதாவது சம்டைம்ஸ் ஓப்பன் ஆகாத மாதிரி இருக்குது காவியா. நீங்கள் திரும்ப ட்ரை பண்ணிங்கன்னா, ஃபோனில் ட்ரை பண்ணிங்கன்னா அழகாக வரும். நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க, அழகாக.
சாரி, இட்ஸ் கெட்ஸ் லோடிங். ஸோ சி ப்ளஸ் ப்ளஸ் ஸ்டில் எங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோன்றதுக்குள்ள சாம்பிள் இதுதான் இது. ஸோ டிவைசஸ், ரவுட்டர்ஸ், இன்னும் ஜிஐ ப்ரோக்ராமிங் இதிலலாம் நிறைய இடத்துல இன்றைக்கி சி ப்ளஸ் ப்ளஸ் தான் கிராஃபிக்கலாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பிளக்கின்ஸு, சில ஆஃபீஸ் சாஃப்ட்வேர்ஸில் பார்த்திங்கன்னா சார்ட்டு, கேனட் சார்ட், இந்த மாதிரி அட்வான்ஸ் சார்ட்லாம் வந்து சி ப்ளஸ் ப்ளஸில் தான் பண்ணுறாங்க. இவர் தான் ஜெர்னி ட்ரௌஸ்ட்ரப். இன்னைக்கு சி ப்ளஸ் ப்ளஸ்லாம் பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் பண்ணும்போதே சி ப்ளஸ் ப்ளஸ் 11 அட்வான்ஸ்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம படிக்கிறது ரா சி ப்ளஸ் ப்ளஸ் தான். ஆக்சுவலாக சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவாவை விட அதை விட பயங்கரமாக பர்சனலைஸ்டாக கிராஃபிக்ஸ் சைடு என்னெல்லாம் தேவையோ அந்தளவுக்கு டெவலப் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க சி ப்ளஸ் ப்ளஸ்ஸை வந்து. இதை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சி எப்படி சி ப்ளஸ் ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் பண்ண அதையும் கொடுத்துருக்கோம். இது லேட் ஆகுதுன்னு தெரியல. ஓகே, ஸோ இங்கே பாருங்க கவ்யா, இங்கே வந்து நம்ம டர்போ சி ப்ளஸ் ப்ளஸில் நீங்கள் ரன் பண்ணும்போது நீங்கள் ஐஓ ஸ்ட்ரீம் டாட் ஹெச் போட்டு எப்பயும் போல் நீங்கள் வாய்ட் மெயின் போட்டு ரன் பண்ணலாம். இதே இது நீங்கள் தேவ் சி ப்ளஸ் ப்ளஸில் ரன் பண்ணும்போது யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி கொடுக்கணும், செமிகோலன். எதுக்குன்னா ஹேஷ் இன்க்ளூடுக்கு அப்புறம். ஏன் அப்படின்னா நீங்கள் அப்படி கொடுக்கலன்னா அந்த குளோபல் வேரியபிள் அதை அக்சஸ் பண்ணாது, அந்த இது இல்லைன்னு சொல்லும் இந்த பர்டிகுலர் இதை. அதனால் இந்த நேம் ஸ்பேஸை நீங்கள் ஆட் பண்ணால் தான் அதுக்குரிய கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி அலாங் வித் அந்த நம்ம டேட்டா மெம்பர்லாம் எடுப்போம் இல்லையா, ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பர், இனிமேல் தான் நீங்கள் படிப்பீங்க அதை பற்றிலாம். ஸோ அது மாதிரின்னு வச்சுக்கோங்க. எஸ்டிடி ஸ்கோப் ரெசல்யூஷன் சி அவுட் அப்படின்னு போட வேண்டியிருக்கும் எவ்ரி டைம். அதுமாதிரி எஸ்டிடி ஸ்கோப் ரெசல்யூஷன் சின்னு போட வேண்டியிருக்கும். நான் எண்டல் போட்டேன்ல எண்ட் ஆஃப் லைனுக்கு, அந்த கீவேர்டை கூட நீங்கள் இப்படி தான் போட வேண்டியிருக்கும். எஸ்டிடி ஸ்கோப் ரெசல்யூஷன் எண்டல் அப்படின்னு போட வேண்டியிருக்கும். ஸோ அதனால் அதுதான் இங்கே எழுதியிருக்கும். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் லைப்ரரியை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கணும். யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடின்னு சொல்லி போடணும். இதெல்லாம் அஸ் யூஷுவல் எஸ்கேப் சீக்வன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இருக்குல்ல, இந்த கன்வர்ஷன் தான் டக்குன்னு வந்துடும். ஏன் தெரியல, லேட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த சி அவுட்டில் எப்படிலாம் இதாகுது அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். என்ன வேணாலும் பண்ணி என்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்குது. எல்லா சி ஸ்டேட்மெண்ட்டும் வேலிட் இன் சி ப்ளஸ் ப்ளஸ். ஆல் த சி ஸ்டேட்மெண்ட் வேலிட் இன் சி ப்ளஸ் ப்ளஸ். அது மாதிரி சாம்பிள் எப்படிலாம் மாறி இருக்குது, சின்டாக்ஸ் எப்படிலாம் மாற்றி எழுதுறது அப்படின்றதுக்கு சம் சாம்பிள் இருக்கும். இதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம நடத்தின கான்செப்டை பற்றி நீங்கள் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, கிளாஸ்னால் எப்படி, ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது எப்படி, டேட்டா மெம்பர் எப்படி, உள்ளுக்குள்ள டெஃபினிஷன்ஸ் கொடுக்கறது, ஃபங்க்ஷனுக்கு வெளியே ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் வெளியே கொடுக்கறது, கிளாஸ்க்கு வெளியே கொடுக்கறது, அது எல்லாமே இந்த பர்டிகுலர் பிபிடியில் இருக்கும். சரிங்களா, இதையுமே நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். ஒரு 2-3 நாளாகவே சர்வர் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு 3 டேஸாக தான் இந்த ப்ராப்ளம், முந்தா நாள்லேருந்து. ஓகே, ஆனால் ஓப்பன் ஆகுது இப்போ வந்து. மேபி அவங்க மைக்ரேஷன் இல்லாட்டி ஏதாவது சர்வர் அப்டேட் அந்த மாதிரி எதாவது பண்ணிகிட்ருக்கலாம். அதனால் இட் வில் ஐ திங்க் 1 வீக்கில் சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ராஜேஷ், நீ கண்டிப்பாக இந்த ப்ரெசன்டேஷனை பார்த்துட்டு வாங்க. ஸோ ஒரு கிளாஸ் எப்படி எழுதணும், ப்ரைவேட் மெம்பர்ஸ், பப்ளிக் மெம்பர்ஸ், ரெண்டுலேயுமே டேட்டா மெம்பர் இருக்கலாம், மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்கலாம். நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணால் எதை மட்டும்தான் கால் பண்ண முடியும், பப்ளிக் மெம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம கால் பண்ண முடியும். இதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதில் மெயினாக. சரிங்களா, அதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் இன்டர்வியூ பேஸ்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் டெஃபினிஷன்ஸ் படிச்சுக்கோங்க. அது மாதிரி எப்படி க்ரியேட் ஆகுது, ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது மெமரி எப்படி அலர்ட் ஆகும், எல்லாமே இதில் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிவிட்டு வாங்க. சரியா, எது லீகல், ஸோ ப்ரைவேட் டேட்டாவை அக்சஸ் பண்ணால் அது இல்லீகல் அப்படின்ற மாதிரி நம்ம காட்டியிருப்போம். ஓகே, அதுக்கப்புறம் இன்லைன் பற்றி நாளைக்கு நம்ம பார்ப்போம். இது நீங்கள் நாளைக்கு என்ன ஹோம்ஒர்க்னா, உங்களுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணி எனக்கு வந்து ப்ரைவேட் டேட்டாவும் யூஸ் பண்ணியிருக்கணும், பப்ளிக் டேட்டாவும் யூஸ் பண்ணுங்கள். இதே இது நீங்கள் எம்ப்ளாய்க்கு பண்ணுங்கள். ஒரு 3 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி 3 ஆப்ஜெக்ட்லையும் ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கணும். ராஜஸ்ரீ, நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் காலையில் வர முடிஞ்சால் கூட வரலாம், இல்லை இயர்லியராக சீக்கிரம் கூட நீங்கள் வந்தீங்கன்னா ஸ்ட்ரக்சருக்கு க்ரியேட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே நீங்கள் ஜாவா மேம் கூட சேர்ந்து கிளாஸுக்கும் நீங்கள் க்ரியேட் பண்ணிடுங்க. ஓகேயா, சரி.